ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோனா, எங்க அண்ணன் வந்து என்ன யாருன்னு சொல்லல. ஆனா நாகேஷுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கேம் வைக்க போறானா. நம்ம வீட்டுல ஆசாமி, அப்புறம் அவங்க புருஷன், அப்புறம் இவங்க புருஷன், ஒருத்தங்க புருஷனா இங்க இல்லையா? அதனால எங்க 2 பேர்த்தையும் வச்சு எங்க அண்ணன் ஏதோ கேம் எடுக்க போறானா. என்னன்னு பாப்போம். சரியா? என்ன கேம் சார்? பவுடர் கேம். இது தெரியும். ஏதோ பனிஷ்மெண்ட் மட்டும் பவுடருக்குள்ள முக்க போறான். அது தெரியும். மகளே ஒண்ணு இல்ல, நான் ஏதாவது வாய்க்கு வந்து கேள்வி 4 கேட்பேன். ராங் ஆன்சர் பண்ணவங்களுக்கு ரைட் பனிஷ்மெண்ட் பவுடர் மேக்கப். ஓகே, ராங் ஆன்சரா? ராங்கா ஆன்சர் பண்ணா ரைட்டா பனிஷ்மெண்ட். கேள்விக்கு தப்பா பதில் சொன்னா முக்குவானா? தப்பா பதில் சொன்னாவா? ஓகே ஓகே, கரெக்டா பதில் சொன்னா முக்க மாட்டியே. அப்படின்னா வேற நான் தூக்கிறேன். யார் ஃபர்ஸ்ட் சொல்லவளோ அவளுதான். அப்படியே இருக்கு. தப்பா சொன்னா ஒரு டைமிங் தான். இல்ல 2 இடத்தையும் முக்குவேன். 2 இடத்தையும் தரலனா. சரி சரி சரி. ஓகே. ஏன் கூட்டி நான் பவுடர் இருக்க வேலையில உங்களுக்கு பவுடர் கேம். ஃபுல்லா தட்டனா போய் நாலு நடுவுல போம்பையா. பாதம் 2 வருஷம் ஆச்சு பவுடர் போட்டு. நான் 25 வருஷம் ஆச்சு பவுடர் போட்டு. பவுடர் குளிச்சிட்டு எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஊத்தவை பல்லு கூட விளக்கல. கதடிக்கா குளிச்சாளாவா? குளிச்சா பாத்தாரு நட்டிக்காத வேணா. அதே எப்படி பார்க்க முடியும்? பைத்தியக்காரி. இங்க பவுடர் போட ஆரம்பிச்சாச்சு. கேம் எடுத்து சொன்னா இவ்ளோ இருந்தீங்க அண்ணன் சண்டை பெறுவா உங்களுக்கு. சரி சரி, நம்ம கேமுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் அது தம்பி பாப்பா நான் தொட்டு முடி அத்தா நல்லா சாரி அத்தா ஃப்ளோல வந்துட்டு நம்மளே இது சவ ஃப்ரெஷ் ஆக்கி வச்சிருக்கேன். சவுட் தள்ளிறது அந்த பக்கம். ஃபர்ஸ்ட் ஈஸியான ஒரு क्वेश्चन என்ன உங்களுக்கு. இன்னைக்கு நல்ல நாள் இல்ல, அதனால நம்ம காமராஜர் தாத்தா இருக்காருல்ல, காமராஜர் தாத்தாவுக்கு ஒரு முக்கியமான புனைப்பெயர் சொல்லு பாப்போம். கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர். சொல்லிட்டாளே. நம்ம முதல் இதுல உங்க செலிபிரிட்டி அக்கா தோத்துட்டாங்க. அது இன்னைக்கு நம்ம தாத்தா, நம்ம காமராஜர் தாத்தா அவரு பிறந்த நாள். அதுமா இந்த கொஸ்டின்ல திடீர் செலிபிரிட்டி டிஷும் மூக்கோதிக்க ஃபர்ஸ்ட் வலுவா இருந்துச்சுல்ல. உனக்கு ஆப்னா வச்சிருக்கேன். உனக்கு ஆப்னா வச்சிருக்கேன். கண்ணு மட்டும் தொடச்சிடுங்க. மூஞ்சி தொடக்க கூடாது, கண்ணு மட்டும். ஓகே, இங்க வாங்க ஊதி விட. இந்த क्वेश्चनலாம் ஆன்சர் தெரிஞ்சிருந்தா எம்பிபிஎஸ் எங்க என்ன பிஎஸ் லாமா முடிச்சிருப்பேன். காமராஜருக்குள்ள பட்ட பேர் தெரிஞ்சாக்க நீ எம்பிபிஎஸ் முடிச்சிருப்ப. நான் என்னெல்லாம் போன ஆஃபர் படவ யாரு என்னெல்லாம் படிப்பு முடிச்சிருப்பேன் தெரியுமா? இனிச்சு முடிச்சிருப்பானி. பாக்க பாரு யார் இது. மக்களே ஃபர்ஸ்ட் क्वेश्चनே தப்பா கேட்டுதான் மக்களே. சரி, இன்னொரு அடுத்த क्वेश्चन. இந்தியா குடியரசு ஆன நாள். இப்படி கேட்காதனே இரு, இதனை இப்போ மோளை கூட்டி வச்சு கேட்டாலே சொல்லுவா. இல்லன்னு வெளுத்து போடுவேன். இந்தியா குடியரசு ஆன நாள் டேட் இயர்னு சொல்லணும். ஆகஸ்ட் 15. சொல்லு. இது கூட தெரியல. அவ்வளவு சும்மா இது இருந்திருக்கலாம்ல. ஆகஸ்ட் 15 1900 சொல்லு, வருஷம் சொல்லிவிடு. 1900 இப்படி क्वेश्चन கேட்டு எங்க 1994. அதுக்கு எப்ப பிறந்தது? நான் பிறந்ததுக்கு பிறவா இது யாரோ கேள்விப்பட்டிருக்கு, எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கு. மணியண்ணே, நான் தயவு செய்து ஒரு ரிக்வெஸ்ட் எங்க அண்ணன்ட்ட கேட்டுக்கிறேன். நீ படிப்பு சம்பந்தமா எதுவும் கேட்காத. அது கேட்டுற அது நாங்க படிப்பு சம்பந்தம் நாங்க கேட்டிருந்துச்சு. இப்போ சொல்றதா இருந்தா நாங்களாம் எங்கேயோ இருந்திருப்போம். தயவு செய்து அதை கேட்காத. காலில் வேணாலும் நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும் கேளு. நம்ம சர்வீஸ் கொஞ்ச நேரத்துல அடையாளம் தெரியாம ஆயிடுவான். நல்ல கொஸ்டினா கேள்ல, எனக்கு கோவம் வந்துடும். அப்ப சரி, நான் ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்கேன். நம்ம குடும்பத்துல நீ என் ஃபேமிலியை பத்தி கேளு, எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஏன் பிறந்த நாளா வர வருஷத்தோட சொல்லு. உன் பிறந்த நாளா? மே 1993. நான் சொல்லிட்டேன். இப்ப 2 வரும் சொல்லிட்டேனால ட்ரா. அண்ணி சொன்னவனதான் நானே சொன்னேன். அப்படி வா. நான் தான் சும்மா சொல்லிட்டு ஐயா பாட்டு அம்மா ஃபேமிலில உள்ள क्वेश्चन கேட்க தெரியாத மக்களே. ஃபேமிலில உள்ள क्वेश्चन
சரி எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும்? எங்க அண்ணனுக்கு வந்து முடி நீளமா இருக்கணும், மூக்கு குத்தி இருக்கணும், புத்தி நிறமா இருக்கணும். இது வேண்டா, ரெண்டு வாரத்துக்கு சொல்லிய மாதிரி தான் சொல்லணும். இது உனக்கு சரி, அவுட்டர் டாபிக் எல்லாம் வேண்டாம், நம்ம உங்க ரெண்டு இடத்துக்கு டாபிக்லயே போவோம். இல்லம்மா கவேஷ் அம்மைக்கு அப்பா. சரி, உங்க நாகேஷுக்கு சரியா, உங்க நீர் மூஞ்சி பெரிய அம்மா நாகேஷுக்கு வெளிய உள்ள क्वेश्चन எல்லாம் வேண்டாம் மக்களே. நம்ம பள்ளிக்கூடத்துல வெளியில क्वेश्चन ரெண்டு வாரம் எனக்கு குளிச்சிட்டே இருப்பாங்க கேட்டல. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சா எங்கெங்கயோ போய் படிச்சிரலாம். ஆமா, அவங்க பேர் இல்லனா ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில படிச்சிட்டு இருந்தாவா? நான் படிச்சிருப்பேன். டீச்சர்ப்பா. இதெல்லாம் எனக்கு தெரியாமனே, நான் ஒத்துக்கறேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. தேவை உள்ளத மண்டையில வச்சுக்கணும். நாகேஷுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை என்ன, அத சொல்லு பாப்போம். சோறு பொங்குறது. நமக்குல இல்ல, நீதான் தப்பா சொல்லிட்ட. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை இருக்கு. நான் மாப்பிளைய பாத்துக்கிறது. ஆமா, நீ அத சொல்லல. லிங்கேஷ் வரசிட்டு இருக்கேதா அவளுக்கு பிடிச்ச வேலை. வரசிட்டு இருக்கல, உங்க தம்பிக்கு என்ன பிடிக்குமோ பார்த்து பார்த்து செய்றது ரெண்டும் ஒண்ணுதான். ரொம்ப பிடிச்ச வேலை. லிங்கேஷ் பாத்துக்கிறதுன்னு சொன்னதே அதுதான்மா. அவ நீ சொன்னது சமையல் வேலை இல்லாம சொன்னா முக்கு தப்புதானே. ரெண்டாவது ஆப்ஷனே கிடையாது. ஒரு ஆப்ஷன் தான் உண்டு. பாதி பவுடர் கொண்டு போவாதட்டி, இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிரும். சரி, அடுத்த क्वेश्चन. விஜய் அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது நீ சொல்லுமா? என்னதுன்னு கேட்டா ரொம்ப பிடிச்சதுன்னா நிறைய பிடிக்குமா? எதுல எதுலனியா? வேலையில. வேலையில ரொம்ப பிடிச்ச வேலையா? சமைக்கிறது ரொம்ப பிடிக்காது வேலுக்கு. ஆனா சமைக்கிறது நான் சொல்றேன். இதுக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யவே பிடிக்காது. தப்பு. என்னப்பா, அவளுக்கு வேலை செய்யவே பிடிக்காது. நான் சமைக்கிறது பிடிக்காதுன்னு எப்படி சொல்லுவேன்? எத்தனை நாள் சொல்லிருக்கேன், சமைக்கிறது டெய்லி சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லுவா. அவ என்னைக்கு சமைச்சு பார்த்தா? அவளுக்கு வேலை செய்யவே பிடிக்காது. ஏன்னா எனக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் சமைச்சு நானே சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் வயிறு எரியும் விட்டுருங்க. சரி, உங்க ரெண்டு பேருக்கு ஒரு ட்ரா क्वेश्चन, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக. அங்க ஒரு உசுறு போவியா? அது என்ன क्वेश्चनனா, டேய் வீடியோ எடுத்துட்டு இருக்க, வை கொஞ்சம் களி. சரி, 10 நிமிஷம் பொறு. நெக்ஸ்ட் அதுல உட்கார்ந்து இருந்து பாரு. பேசாம பார்க்கணும். ஓகே, ரெண்டு அங்க வை. உங்க ரெண்டு பேருக்கு ரிலாக்ஸா ஒரு கேம். சீ, ஒரு क्वेश्चन. ஓகே, உங்க ஆசா நீ ரொம்ப பிடிச்ச வேலை என்னது? பாத்தங்களே. அவள வெறுத்தே கமந்துளானா. அவளுக்கு ஆர்வ கோளாறா இருக்கு. அப்ப அவளே முக்கியமா? அவளே முக்கியம். உனக்கு தான் ஒரு அளவும் தெரியல, வாய் மட்டும் தெரியும். டைம் தரண்டா மாட்டேன். எங்க அவ சொல்லிட்டால, நான் ரெண்டு பேருக்கு பொதுவா தானே கேட்டேன். ஆமா, பொது. நான் சொல்லிட்டு தானே கேட்டேன், ரெண்டு பேருக்கு பொதுவாட்டு. ஆசா அன்னைக்கு பாத்தங்களே தான் பிடிக்கும். ஒரு கிலோ பவுடர் தீத்துருவாங்க. சரி, அடுத்தால கண்மணிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீ சொல்லு. பிடிக்காத விஷயம் அம்மைக்கு நான் வீடியோ போடுறது, எதுக்கு எடுத்தாலும் வீடியோ எடுக்கிறது. இல்ல உங்க அம்மைக்கு பிடிக்காத விஷயம் பிள்ளைல வீட்டுல போட்டுட்டு வெளியே போறது. கரெக்ட். வயாம இருப்பா. ஒன்னே எடுத்துருக்கா, வாங்கிருக்கியா? பறந்துகிட்டு தான் தெரியவா. இது கொஞ்சம் சிலிப்பு ஓவரா இருக்க. இப்ப அடுத்து இதுக்கு ஒரு டிஷ் வைப்போம். சரியா? உலகத்துல சிரிச்சு செத்துறாதடி. தெரியல, அவனே என்னமோ பைத்தியம் முடிச்சிட்டு போலுக்கு எங்க அம்மைக்கு தூக்குவாங்க. நான் எப்படி உட்கார்ந்திருக்கேன். நம்ம காலத்துல ஒரு படம் வந்துச்சு, பிச்சி பிசாசு. ஒழுங்கா பசங்கள எனக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்ச மாதிரி கேட்கணுமா? எனக்கு தெரிய மாதிரி ஒரு 4 கொஸ்டின்கள்ல உனக்கு தெரிய மாதிரி கேட்கணும். சரி, அப்ப இப்ப அங்க அப்ப பொதுவான ஒரு கொஸ்டின். சரியா? கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். தங்கச்சி. தப்பு. நீ அடுத்தால நான் தெளிவா கேட்டேன். கிருஷ்ணமூர்த்திக்கு தெளிவா ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள்னு கேட்டேன். சொல்லல, அதான் ரெண்டு வரத்துக்கு அந்த முக்கு. நான் பொருள்னு சொல்லி தானே கேட்டேன். நீங்களே எனக்கு வேண்டதா சரி. இப்ப எங்க மணியத்தானுக்கு ஒரு क्वेश्चन. எனக்கு நான் கேம்லயே கிடையாது. என்னத்துக்கு மறுபடியும் மூஞ்சில பிடிச்சி இழுத்துருவேன். ரொம்ப பவுடர் இதுல வேஸ்ட் ஆக்காம மக்களே. பணம் என்ன மரத்துல கைக்கு பான்ஸ் பவுடர் ஒரு கேடு. உங்களுக்கு ஒரு பீத்தர क्वेश्चनலுக்கே பதில் சொல்ல தெரியல, உங்களுக்கு பான்ஸ் பவுடர் ஒரு கேடு.
சரி சரி இப்ப மறுபடியும் ஒரு சூப்பர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் கேட்க பதில் இவ சொல்லலன்னு வச்சிருங்க. இவளுக்காண்டி ஒரு ஈஸியான கொஸ்டின் நான் கேட்க. முதல் சாய்ஸ் நீ தான். நீ சொல்லிட்டா ஓகே, சொல்லலன்னா நீ சொல்லிட்டா ரெண்டு ஒருத்தையும் முக்கு கிடையாது. சொல்லலன்னு வச்சுக்க உனக்கு 2 முக்கு. சரியா? நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளது. கடவுளே, சுதந்திர தினத்தை சொல்லு. இதெல்லாம் கேட்காத. இந்த ஜனவரி 26 மக்களே, சுதந்திரம் ஜனவரி 26. தெரியல, அவட்ட கேளலாம். அப்ப நீ கரெக்டா சொன்னா அவளை முக்கியம் இல்லைன்னா 2 வருஷம் ஓட்டுறா. நீ சொல்லு. ஏய் இங்க பாருங்க, இந்த 2 கொண்டையில எப்படி சுதந்திரம் கிடைச்சனாலும் தெரியல, குடியரசு நாளும் தெரியல, காமராஜருக்கு பட்ட பேரு தெரியல. இது எப்படி ஆக்ஸ்போர்ட்ல படிச்சு கிழிச்சிருப்பாவள, கீச்சிருப்பாவ. இந்த ஜாலியா கொஸ்டின் நீ ஆவாது. இப்படி கேட்காத. இதுதான் ஜாலி. நீங்க கேக்கு பதில் சொல்ல எல்லாரும் கழிவு உண்மை அதுதானே, முட்டாள் அசிங்கப்படுத்திடுவோம். எப்படி இதெல்லாம் போட மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நல்லா கட் பண்ணி வச்சு விட்டுருவா. நம்ம சரி, மக்களே என் மேல தப்பே இருந்தாலும் அழகியல் வேர்ல்டு சரி. நாகேஷுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் அவளுக்கு பாவாடை சட்டை. அவளு முக்கு பாவாடை சட்டை. அவன் கரெக்டா சொல்லிட்டா. அவன் முக்கணும்னு ஆசைப்படு. சரி, அடுத்தால. சரி, லிங்கேஷுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ரெட். கரெக்ட். சரி, லிங்கேஷுக்கு நல்லா பிடிச்ச பைக் R15. அவங்களுக்கு அன்னைக்கு கொஸ்டின் ஃபுல்லா நான் அன்னைக்கு கேட்ட கொஸ்டின் அப்படி கேட்காவ இல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காள. அவனுக்கு போனா இவ கரெக்டா சொல்லிடுவாள. சரி, நம்ம வீட்ல உள்ளது அம்மா அப்பா தங்கச்சி அப்படி கேளலாம். அப்ப சரைக்கு பிறந்த நாள சொல்லு. இப்பதான் முடிஞ்சு ஜூன் 23 ஆணி 1. தப்பு. ஆணி 1 தப்பு. 2 வருத்துக்கும் தப்பு. கொஞ்சம் வாய வச்சுட்டு தான் சும்மா இருக்கணும். எதுக்கு வாங்கின பாட்டி குத்து? ஜூனு 23 ஜூனு 27 ஜூன் 25 ஜூன் 11 உனக்கு. நீ தப்பா சொன்னாம உனக்கு ஒரு முக்கு. வா, கேட்ட கேள்விக்கு கேட்காலதான் பதில் சொன்ன. நீ ஏன் முந்திரி கட்ட மாதிரி முந்தியா? வாய ஆணி பழந்தே வச்சிட்டு இருக்கா நீ எப்பமா? பவுடர்ல சீனி எல்லாம் போட மாட்டாளோ? போடுவோம். கொஞ்சம் உள்ளி மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டு இதுல வைக்க முக்கி கொண்டு அப்படியே தோசைகள்ல வச்சிடறேன். பவுடர் தோசை ரெடி. ஆமா, பவுடர் தோசை ரெடி. சரி, அடுத்து. சரி சரி, இது இந்த கொஸ்டினா தெரியுமா பாப்போம். ஆசாளுக்கும் மணிக்கும் கல்யாண நாள் சொல்லுங்க பாப்போம். மார்ச் 16 25 என்ன 25 வருஷம் என்ன கிழமை வந்து? கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. என்ன நடக்கு இங்க ஒருத்தி பாருங்க. வாழ்த்து மடல்ல டேட் கூட காணி பாக்க எப்படி அப்படி ஜாய் 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 பாட்டு 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 மோனே அத்தைக்கு அழகான மூஞ்ச பாரு மோனே. மதர்டா இங்க தாங்க அண்ணி மூக்குல போயிரும். இவனை கொண்டு அம்மட்ட குடிச்சாரு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிறோம். அம்மா மக்களே, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துரும் உங்களுக்கு. பவுடர் எல்லாம் மூக்கோடி வாயோடி உள்ள போயிட்டு அது கொஞ்சம் ஓகே. சரி, நான் உங்களை பொதறி மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னு கேட்டா ஒரு அறிவும் இல்ல ஆக்கங்கட்ட கோயிலுக்கு. ஆனா நம்மள தூக்கு அதனால இனி சுதந்திர தினம்லாம் சரி குடியரசு தினம்லாம் தெரியாம. சரி சரி, நம்ம வீட்டுல இருக்கையில தாராள பிரபு யாரு பாப்போம் சொல்லு. தாராள பிரபு யார்கிட்ட கேட்க? தாராள பிரபு முக்க சொல்லு. யாருன்னு கொஸ்டின் கேட்க அவட்டையா? கொஸ்டின் 2 ஒருத்தர் என்னைக்கு எப்பன்னு தனியா கேட்டேன். கேட்டல்ல, அது நான் சொல்லிட்டு கேட்டேன். அப்படி அடியா இப்போ தாராள பிரபு யாருன்னா அண்ணன் தான். அவ சொல்லிட்டா நீ அதுக்கு வர சொல்ல. உனக்கு நீ இப்படி அந்த ரெண்டே விட்டுட்டு வேற கேளு. பாத்தியா, நீ யார்கிட்ட கேட்கன்னு தெரியாம தான் இருந்தேன். நான் உங்க செலிபிரிட்டி எப்படி இப்படி கூடாதுல. தாராள பிரபு யாருன்னு கேட்டோம்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை முக்கணும். நான் முதல்ல சொன்னது இப்படிதான். யாருன்னு சொன்னாக்கி நீங்க எல்லாரும் முக்கணும். அதுதான் கரெக்ட். இவனே நான் இந்த விளையாட்டுல சேர்த்துக்கிறேன். வேண்டாம், நான் இப்ப உங்களுக்கு வச்சது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். முக்குவே ஒப்புவம்ல. அப்ப நான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? அப்ப எனக்கு வராத மாதிரியே கொஸ்டின் கேட்பேன். நான் கேட்பேன் கொஸ்டின். நான் கேட்பேன்.
சரியா? நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்டயே கேட்கணும். நீ கேளுங்க, அந்த கொஸ்டின் நீ கேளு, நைஸ் அழகா கேளு. இல்ல நம்ம வீட்ல தாராள பிரபு யாரு? அவரு தானே. சரி, நான் ஒரு முக்கியமான கொஸ்டின், அந்த கொஸ்டின் நீ சொல்லிட்டா முதல்ல. அது யாருக்குன்னு சொல்லல, நான் என்னால அதை விட்டுரு. நான் கேட்கேன், இப்ப சொன்னாலே இந்த வார்த்தையை சொன்னாலே பிடிச்சுக்கிடுவாள யாருன்னு. சரி, நான் அங்கிட்ட கேட்க, உனக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளவு முக்கியம் ஒரு வாய்ப்பு, அதனால வந்த கேட்க. நம்ம வீட்டுல தண்ணினா ரொம்ப உயிர். நான் வாண்டதான் கேட்ட பிறகு நீதான் சொன்னாவா? புக்ல பிடிச்சி கரெக்டா தானே சொன்னா. பாவம்ல, தண்ணினா எங்க அம்மா செத்துருவா. நெக்ஸ்ட் மாத்திரைனா ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு, மாத்திரைனா ரொம்ப பிடிக்கும். தங்கச்சி தங்கச்சி நான் என்னன்னு சொல்லிதானே கேட்டேன். கேட்கல, முழுசா கேட்காது. வா, அதுதான் தெரியுமே, மாத்திரை சொல்லிதான் அதே பாதி நாள் பிளாக் பண்ணி ஓட்டிட்டு. இப்ப நான் மணியை தட்ட நாங்க கொஸ்டின் கேட்க போறோம், சரியா? உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? எங்க அம்மையை பிடிச்ச சாப்பாடா சொல்லலாம். உங்க அம்மையை பிடிச்ச சாப்பாடு என்ன? எங்க அம்மா எதை போட்டாலும் சாப்பிடுவா. எதை போட்டாலும் சாப்பிடாது. எங்க அம்மை சைவ சாப்பாடு தான். சைவ சாப்பாடு குடிமளவு கறிடி அப்படி கேட்கல. அப்ப நீ என்ன இரு நீ அசைவத்துல என்ன பிடிக்கன்னு கேட்டிருக்க. மீன்ல என்ன பிடிக்கணும் அவளுக்கு பார்த்து வாங்கி கொண்டு கொடுத்தவனே. நான் அவளுக்கு வாழை மீன் பிடிக்கணும் நிறுத்து. அவளுக்கு வாழை மீன் பிடிக்கணும் வாங்கி கொண்டு கொடுத்தவனே நான் தான். செலிபிரிட்டி மேடம், அவ எப்படி கேட்டா என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லி கேட்டா. வாழை மீன் பிடிக்குமா குடிமிளகு கறி பிடிக்குமான்னு கூப்பிட்டு வச்சு கேளு. அம்மைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படிதான் கேட்டா. மீனுன்னா இப்ப மீன்ல என்ன பிடிக்கும்னு கேட்டிருந்தா அதை பார்த்து வாழை மீன் வாங்கி கொண்டு கொடுக்க வேணா எனக்கு தெரியாதோ. என்ன ஒருத்தன முக்கையை கூட தெம்பு இல்ல. இது அவ்வளவுதான் பாத்தீங்களா. ஐயோ ஐயோ. உங்க அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டுல சமைக்கிறதுல ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எது? வீட்டுல சமைக்கிறதுல ஐட்டம் ரொம்ப பிடிச்சது டிஃபனா இருக்கலாம், லஞ்சா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ரொம்ப பிடிச்சது என்னது சொல்லு. அது சமைக்கிறவளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, ஆனா கொஸ்டின் கேட்க வந்த பாத்துக்கு நீ என்ன உள்ள சேர்க்கிறீங்களோ. டைம் இவ்வளவுதான் சொல்லலாம். டைம் இவ்வளவுதான் சொல்லலாம். சொல்லு 2 3 முடிஞ்சு தெரியாது. 5 மண்டை விட்டல. கையெடுல கிழங்கு. உங்க அப்பா கிழங்கு எவ்வளவு பிடிக்கும்? அப்பனுக்கு பிடிச்ச 40 கிழங்கு ஆத்து பார்த்து நான் தான் வாங்கிட்டு போய் சமைக்கிறது என்ன சாப்பாடு கட்டிட்டாரு. பார்த்து பார்த்து எங்களுக்கு ஒரு 40 கிழங்கு தெரியல. நீ கொஸ்டின் கேட்க வந்திருக்க. அவர் என்ன நின்னுடி நின்னு வீட்டை பத்தி தெரிஞ்சுக்காத நாய் நீ நாட்டை பத்தி தெரிஞ்சு என்ன செய்ய போற? வீட்டை பத்தி அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்ய வேண்டாம். இரு, நாட்டை பத்தி தெரியலன்னு எங்களை அடிச்சியா? இப்ப இருக்கட்டு. கால் எடுங்க. என்ன இருக்கு? நிறைய இருக்கு. என்ன இருக்கு? எங்களை வச்சு செஞ்சாமல இப்ப அவனுக்கு அந்த கொஸ்டின் எல்லாமே. அப்படிதான் நான் இப்போ உங்களை மூஞ்சி எடுக்க விடாத அளவுக்கு இப்ப அடுத்து உங்க தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன் என்ன? சொல்லணும். ரொம்ப பிடிச்ச டிஃபன் அதுனா கூட சாப்பிடுவாங்க. அது என்ன டிஃபன் சொல்லலாம்? சப்பாத்தி. சப்பாத்தி எந்த ஊர் நீங்க? உனக்கு சப்பாத்தி தானே பிடிக்கும்? ஆமா, அந்த மாதிரி பிடிக்குமா? தோசை அவளே சொல்லியாச்சு. சப்பாத்தி பிடிக்குமா? பூரி பிடிக்குமா? வெயிட், சப்பாத்தி பிடிக்குமா? பூரி பிடிக்குமா? அவ சப்பாத்தி ஆமான்னு சொல்லியாச்சு. அப்புறம் நீங்க அது எனக்கு தெரியும். ஆமா சொல்லி நீங்க பாத்துடலாம். விஜய் நீங்களே கேட்டுட்டு இருந்தா எப்படி? இப்போ உங்களுக்கு விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எது சொல்லுங்க. கிரேப்ஸ். நோ, சப்போட்டா பழம். அந்த கை பிடி, கை எடுல. என்ன நடந்துருக்கு? என்ன அது எனக்கு அடுத்து இங்க வாங்க. ஏன் அழகு பிள்ளை எம்புட்டு அழகு. சரி, இப்ப அடுத்து உங்க தம்பிக்கு ரொம்ப
ரொம்ப பிடிச்ச டின்னர் என்ன? இவ புள்ள பெட்ரூம் கதையாட்டே கேட்காட்டி ஏன் பகல் என்ன பிடிக்கல கேட்க மாட்டீங்களா? இவ்வளவு நேரம் காலையில தெரியாம தான் கேட்கேன். கேட்டு மீன் அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். அதான் டின்னர்ல தெரியாதவருக்கு. நான் கேட்கேங்க அண்ணன்ட. தம்பிக்கு மீன் குழம்புல மீன்ல பிடிச்ச பார்ட் என்ன? வெள மீன் மண்டை. இது தெரியாத இதுக்காண்டி தான் நான் மீன் பிடிக்கங்கிறத கேக்குற அவருக்கு நல்லா தெரியும். அப்படிதான் கேட்கணையா? அவிய ரெண்டரை இருக்கும்போது பேசுதா பாத்துட்டு அவன் கேப்பாளா? அப்ப நீங்க கதவை திறந்து லைட் போட்டு வச்சுட்டு பேசுங்க. டின்னர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசாக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் என்ன? எத்தனைக்கு பொண்டாட்டி வீடியோ பார்க்கும் எனக்கு தெரியாது. சொல்லவே ஆசாளுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் ஷாலை. அப்படியே ஒன்றை சொல்லிச்சோ? மீன்ல எந்த பார்ட் ரொம்ப பிடிக்கும்? வாலு. எனக்கு அவளுக்கு என்ன மீன் பிடிக்கும்னு தெரியாது. வால் பிடிக்காது தெரியும். ஓகே நெக்ஸ்ட். சரி நெக்ஸ்ட் யார் இருக்கே? நீ ரெஸ்டா? நான் இருக்கேன். எனக்கு கேளுங்க. என்ன கேட்கணுமா? ஆமா எனக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்க அவர்ட்ட. அவரு மட்டும் அவருக்கு பிடிச்சதுல என்ன கேட்டாருல? நாகேஷுக்கு ரொம்ப பிடிச்ச காலுக்கு மேல காலை வச்சுட்டாரு. வலி தாங்க முடியல. சாப்பாடு சைடிஸ்ட் என்னது? அவள சாப்பாடே சைடிஸ்ட் மாதிரி தான்ப்பா. சாப்பாடுக்கு சைடிஸ்டா? நீ சொல்லு, உனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். சால்னா. நோ சாப்பாடு சைடிஸ்டா? நோ நோ. ஆமா, நம்ம சாப்பிடும்போது மீன் பொரிப்பா இருக்கலாம், இறைச்சி பொரிப்பா இருக்கலாம், முட்டையாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த மிளகு தொட்டுனக்கு முட்டை ஆட்டானி எழுதி கொடுத்தாலே தின்றுவாங்க. அது அவன் மாப்பிள்ளையே கேட்கக்கூடிய கொஸ்டின். நானே சமைச்சு கொடுக்கேன். தெரியாம தான் கேட்கேன். வேண்டாம். நீங்க ரொம்ப இத நான் ஒரு நாள் அவங்கிட்ட கேட்பேன். அவன் இதை கரெக்டா சொல்லான்னு பாப்பான். இவன் வந்தோடனே நீ ஒப்பி வச்சிருவான். அவங்க அண்ணன் இப்படி கேட்பாவே, நீங்க இதுக்கு ஆமான்னு சொல்லிருங்க. எனக்கு கை ஏதோ பண்ணி விட்டா மக்களேவே. நான் ஏற்கனவே வலி விழுந்தேன் வீட்டுல. நெக்ஸ்ட். மூச்சு முட்டுதடே. செத்து போச்சா? நெக்ஸ்ட் இவருக்கு டார்கெட் பண்ண மாதிரி ஒரு क्वेश्चन. சைனாக்கு ஒரு क्वेश्चन சொல்லிதான். இந்த பையலுக்கு கேட்க ஒரு क्वेश्चन சொல்லிதான். சரி, நான் உங்களுக்கு நம்ம வீட்ல எத்தனை கோழி கிடக்கு? என்ன கேள்வி வரல இது? நம்ம வீட்ல ஒரு சம்பந்தப்பட்டது. வீட்ல சம்பந்தம் ஆகுனதா? நம்ம வீட்ல சம்பந்தப்பட்டது. நம்ம வீட்ல எத்தனை கோழி இருக்கு? நம்ம வீட்டு ஆட்டு நெய் எத்தனை நேரம் புழுக்க போட்டு சொல்லு. நம்ம வீட்டுல உள்ள ஆடுதான் சொல்லு. சொல்லு. உனக்கு எதுக்கு இந்த வேலை? எத்தனை நேரம் புழுக்க போட்டு? தம்பி தங்கச்சிங்க பிள்ளைகளுக்கு பேரா? சூப்பர் கேள்வி. நான் உன்கிட்ட கேக்கேன். தங்கச்சியோட பிள்ளைக்கும் தம்பியோட பிள்ளைக்கும் வயசு எத்தனை கரெக்டா சொல்லு. வரிசையா நம்ம வீட்டுல இருக்க குட்டீஸோட வயசு சொல்லு. முடிக்கு சொல்லு. யோசிக்காம சொல்லு, டக்குன்னு சொல்லு. பிரதீக்ஷா 10, லிவிஷாக்கு 5, நிதிக்ஷாக்கு 4, அப்புறம் சர்வேஸுக்கு 10 மாசம். கரெக்ட்னு சொல்லிட்டு எதுக்கு அதுங்க அதுங்க ராங்கா ராங்கா இல்ல ராங்கா மக்களே. இது என்ன கொஞ்ச நேரத்துல கொலை நடந்துற போல இருக்கு, பத்துக்கிடுங்க. என் மூஞ்சி என்னாலே பார்க்க ஒரு சுதந்திரத்துல என்னன்னு தெரியாத பியாயலு ஏன்ட்ட வந்து கேள்வி கேட்கு. காக்கா மூஞ்சலாம் வீட்ல உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாத ஏத்தி பவுரு கசக்கூல கண்ணு கரிக்கூல எனக்கு நேரம் பண்ணி முடி கசக்கு. மக்களே, இந்த பையனோட இருந்து அடிக்க பத்துக்கிடுங்க. நாங்க உண்மையில கேம் எடுக்கல. கேம் வீடியோவே இல்ல. இது கேம் வீடியோவே இல்ல பத்துக்கிடுங்க. இது கொஞ்சம் சொதப்பல் வீடியோ தான். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, சரியா? ஓகே. வீட்டுல வேற யாரும் இல்ல. எங்க வீட்டுல ஃபேமிலி மொத்தம் சேர்ந்து இருந்தாதான் அந்த கேம் நல்லா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே.